உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல இப்ப குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா, ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கு சார். கடன் தொந்தரவு, வேலை இல்லை, திருமணத்தில் பிரச்சனை, நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டில் வேலை போகுது, எப்போ இந்தியா வருவேன்னு தெரியாது, வீசா எக்ஸ்டெண்ட் ஆக முடியுமான்னு தெரில, வெளிநாட்டில் வேலை ஒழுங்காக சரியில்லை, ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது, கணவர் இருந்தாருன்னா மனைவிக்கு வேலை இல்லை, மனைவிக்கு வேலை இருந்தால் கணவருக்கு இல்லை, இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பது. அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை சார், ஒரு 2 வருஷமாகவே போயிட்டு தான் சார் இருக்குது, அப்படியே 2 வருஷம் தள்ளிட்டோம் சார், இதுக்கப்புறம் தள்ள முடியுமான்னு தெரியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த மிதுனராசி என்பது. பயங்கர புத்திசாலி, அறிவாளி, எதிர்காலத்தை நன்கு உணர்ந்தவர்கள், எதிர்காலத்துக்கு முதலே இப்பயே பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களும் இந்த மிதுனராசி என்பது. ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது சார். ஒரு 20 லட்சம் கடன் இருக்குது சார், இது எப்படி தீர்க்க போகிறதுன்னு தெரியல. 50 லட்சம் கடன் இருக்குது, பல கோடிகள் கடன் இருக்குது, எப்படி தீர்க்க போகிறதுன்னு தெரியல. ரொம்ப யோசிச்சு அந்த நேரம் சரியில்லாதனால மாட்டிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். உங்களை மாதிரி ஒரு விஷயத்த சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அடுத்த 80 நாட்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி. அதனால் பார்த்தீங்கன்னா முழு சுப கிரகம் குரு பகவான் அவர் உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நிறைய மன ரீதியான மாற்றங்கள் கொடுப்பார். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நஷ்டங்கள் சந்திக்கும் போது, கஷ்டங்கள் சந்திக்கும் போது அப்படியே மனம் தளர்ந்து போயிட்டீங்க. இவங்களுக்காக செஞ்சேன் சார், கடைசியில் என்ன இப்படி பேசிட்டாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், இந்த வேலை பண்ணேன், இதனால் எனக்கு நஷ்டம் வந்துருச்சு, ஏன்டா பண்ணோன்னு இருக்கு அப்படின்னு இருப்பீங்க. அந்த மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். முதல்ல என்னென்னா தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்கிறவங்களாம் எப்படி நான் என் கடனை கட்ட போகிறேன்னு தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கடனை கட்டிடுவோனாலும் பயமாக இருக்குது, பணம் வருது ஆனால் பெரிய லெவலில் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர நிவர்த்தி பலனாக குரு பகவான் அமைய போகிறார். கண்டிப்பாக பண வரவுகள் வரும். உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். அதை பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்வது சிறப்பு. மிதுனராசி என்பவர்கள் மல்டி டேலண்டட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு அங்கே நஷ்டம் ஓடிட்டீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்வேன் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் வெற்றி அடையலாம். நிறைய கமிஷன் தொழில் மூலமாக பணவரவுகள் உண்டு. கமிஷன் பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. தொழிலில் நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், தொழிலில் லாபங்கள் வரும், தொழிலில் ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் இப்போ ஆல்ரெடி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும்.
நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில பேர் கிடச்சிருக்கும், சில பேருக்கு எதிர்பார்க்காத ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி எதிர்பார்க்காத ஊருக்காக இருந்தால் கூட நீங்கள் ஊர் மாறி போங்க, லைஃப் மாறும். எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை, எனக்கு எதுவுமே நடக்கலை சார், மிதுன ராசியாக இருக்கீங்க, இடம் மாற்றம் செய்வது சிறப்பு. இம்மீடியட்டாக பண்ணுங்க. மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் காத்துட்ருக்கு. வீடை மாற்றுங்க, இடத்த மாற்றுங்க, ஆஃபீஸை மாற்றுங்க, எல்லாம் எதை மாற்ற முடியுமோ மாற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கடன் இருக்குது, வேலை இல்லை, வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு இடம் மாற்றம் பண்ணுங்கள். வீடை மாற்றிட்டிங்கன்னா சிறப்பு. இல்லை சார் நான் சொந்த வீட்டில் இருக்கேன் சார், நான் எங்கே சார் வீடை மாற்றுறது, வாடகைக்கெலாம் போக முடியாது சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருக்கிற ரூமை சேஞ்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வேணால் நீங்கள் ஒரு சேலஞ்சாக கூட எடுத்து செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரூம் மாற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, சரிங்களா? அதை மாற்றுங்க. இல்லை என்னால் அதெல்லாம் கூட மாற்ற முடியும்னா வீட்டில் ஒரே ஒரு பெயிண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இல்லை மேலே ஒரு போர்ஷன் இருக்குது, கீழே யாராவது இருக்காங்கன்னா மேலே மாறிக்கிங்க, கீழே அவங்கள அமைச்சிருங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். அது முக்கியமாக கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது வச்சுங்க, இதை செய்யுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுடைய மனசு மாறும், சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை செய்யுங்க. இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சிறப்பாக வாழ்வதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி வேலை கிடைக்கவே இல்லை, வேலை மாறணும்னு நினச்சி பல விதமான முயற்சிகள்லாம் பண்ணிட்டுனா இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு யாராவது உதவிகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யாராவது அது உறவுகளாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யார் மூலமாக ஒரு மிகப்பெரிய உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார் நான். அவங்களுக்கும் சொல்கிறாங்க, செய்ய விட மாட்டுறாங்க, இல்லை அவங்களால செய்ய முடியலன்னு சொல்லக்கூடியவர்கள் வெயிட் பண்ணுங்கள். மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய உதவிகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அது உதவி எதனால் நடக்க போகுதுன்னா குருவுடைய பலனால தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த குரு சுப கிரகம், அவர் பொருளாதார உதவிகளும் செய்வார், சுப நிகழ்ச்சிகளையும் செய்வார், மனசுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை இந்த மிதுனராசி அன்பர்கள் செய்வது சிறப்பு. கடக ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள். இதில் கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது உடல்நலம் சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ யாரெல்லாம் கடகராசியாக இருக்கீங்களோ, நிறைய பேருக்கு அஷ்டம சனி காலகட்டம், அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் வந்திருக்கும். ஒரு ஆப்ரேஷனு, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை ஒரு சுகர் ப்ராப்ளம், இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி, இல்லை ஏதாவது ஒரு விபத்து, இதெல்லாம் நடந்திருக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு எயில்மெண்ட் எதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது உங்களை பாதிக்கும். ஏன்னா கடகராசிக்கு 6ஆம் அதிபதி அவர், நோயை அதிகப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். அவர் 12ஆம் இடத்துல இருக்குன்னா அடிக்கடி கொஞ்சம் டாக்டர் செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே அப்படி தான் சார் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பெரிய கண்டங்கள் ஒன்றும் கிடையாது, பாதிப்புகள் இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய கடகராசி என்பர்களுக்கு பொருளாதார வசதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் பொருளாதார வசதிலாம் வேணாம் சார், எனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை தீர்த்தா போதும், நிம்மதியாக இருப்பேன் சார். எவ்வளோ அசிங்கங்கள் சார், எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க என்ன. அதுவும் அஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் நல்லா கொடுத்துட்டு போயிட்டார் சார் எனக்கெல்லாம். எனக்கு பார்த்தீங்கன்னா யார் யார் எப்படி யார் யார் ஏமாத்துனாங்க, ஐயோயோ நான் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஏமாற்றத்தை சந்தித்ததே கிடையாது, வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு பிரச்சனையை சந்தித்ததே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. எவ்வளோ பார்த்துட்டோம் சார், ரொம்ப எல்லாருக்கும் உதவிகள்லாம் நிறைய பண்ணியுமே கடவுள் நம்மளை நல்லா வைக்கல அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது. உண்மையிலே நீங்களாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்டீங்க. கடக ராசி என்பவர்கள் எப்போவுமே மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள். அந்த அந்த புண்ணியம் உங்களை காப்பாற்றிருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நினைக்காதீங்க. இன்னும் நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க. அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அந்த குரு பகவான் இருக்க போகிறார். பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருவார், அது எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகள் உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையும் தீர்க்கும். இஎம்ஐ கட்ட முடியல, ஜொல்லு பேங்க்கில் இருக்குது,
எனக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தீர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து நடக்கப் போகுது. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. தைரியமா இருங்க. சூப்பரா உங்களால அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வர முடியும். அதேபோல வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். வேலையெல்லாம் எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ பிரச்சனை, வாழ்க்கையில அவ்வளோ நெருக்கடிய சந்திச்சுட்டு சில பேர்லாம் 2 வருஷம், 3 வருஷம் வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிரும். கவலையப்படாதீங்க. வேலை மாறணும்னு ட்ரை பண்றாங்க சில பேர். அவங்களாலலாம் நடக்கல. அஷ்டம சனியே பரவால்ல போல இருக்கு சார். இப்ப ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னவங்கலாம் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே முன்னேற்றம் வரும், மாற்றம் வரும். வேலையில நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதுல எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதேமாரி திருமண வாழ்க்கை கிடைக்காதவர்கள், இந்த கடகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வந்து லேட் மேரேஜ் தான். அதனால லேட் மேரேஜ பத்தி கவலைப்படாதீங்க. அந்த லேட் மேரேஜும் இப்ப உங்களுக்கு சாதகமான ஒரு திருமணமாக மாறும். நீங்க எதிர்பார்த்தா மாரி, நீங்க உங்க தகுதிக்கு தகுந்தா மாரி, உங்க வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தா மாரி ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உண்டு. அதே மாரி இந்த அஷ்டம சனியில நெறைய பேர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் நடந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுல, 55 வயசுல, 60 வயசுல பிரிஞ்சவங்கலாம் நெறைய கடகராசி அன்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு, "இல்ல சார் என் வாழ்க்கையே வேணாம் சார், என்ன புரிஞ்சுக்கல சார்" அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கும், பெண்களுக்கும் மறு வாழ்க்கை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதுவும் கடகராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு குடும்ப பிரச்சனை நெறைய ஆயிடுச்சு. குழந்தைகளால பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, இல்ல பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் திருப்பியும் மறுசீரமைப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி குடுக்க போறாரு. நெறைய பேர் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் இருக்கு. ரெடியா இருந்துக்குங்க. வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு இடம் மாற்றம் இருக்கு. இல்ல, இல்ல நான் அங்கேயே தான் இருப்பேன் சார் அப்படின்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வேலையில தொந்தரவு வரும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணீங்க. வெளிநாட்டிலேயே நீங்க வேற ஸ்டேட் பக்கத்திலேயே ஏதாவது மாறுற மாரி இருக்கு. வேற ஊர் மாறுற மாரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வேலை போகக்கூடிய அபாயம் இருக்கு. சில பேருக்கு வேலை போயிடுச்சு. அந்த மாரி இருக்கவங்க தயவு செய்து ஊர் மாறிருங்க. ஊர் மாறிட்டீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தில, எதிர்பார்த்த பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒரே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்ப நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய நேரம். சார் கையில காசே இல்ல சார். எங்க சார் இன்வெஸ்ட் பண்றது? ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. ஒரு வீடு வாங்குங்க. வீடு வாங்குங்க. இடம் வாங்குங்க. சார் அதுக்கெல்லாம் காசே இல்ல. நீங்க காசே வேண்டாம். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் எண்ணங்கள வைங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்தில ஒரு கடன் மூலமாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் எங்க சார் கடன் வாங்கி திருப்பி போய் மாட்டிக்க கூடாதுன்னு பயப்படுறேன் சார்ன்னு சொல்லக்கூடாது. பயப்படாதீங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை குடுக்கும். அந்த முதலீடு செய்யக்கூடிய இடம், வண்டி, வாகனம் எல்லாமே வளர்ச்சிய பெறும். ஒண்ணும் கவலைப்படாம இருங்க. ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம். அதற்கான அமைப்புகள் உண்டு. சுப செலவுகளா மாத்திக்கிறது நல்லது. இல்ல சார் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா, தங்க நகை வாங்குங்க. ஐயோ! ரேட் ஏறிடுச்சு சார், இறங்கிடுச்சு சார், ஏறுது சார் அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களால எவ்வளவு உங்க சக்திக்கு தகுந்தாற் போல அது 100 கிராமா 100 ரூவாயா இருந்தாலும் சரி, ரூ. 1000 இருந்தாலும் சரி, ரூ. 5000 இருந்தாலும் சரி, அந்த தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அது ஒரு ரெகுலர் இன்கமா மாறிரும். ரெகுலர் சோர்ஸா மாறிடும். ரெகுலர் இன்வெஸ்ட்மென்ட்டா மாறிரும். இந்த மாரி விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில கடக ராசி என்பவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் தவிர மற்ற அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி உறுதியா உண்டு. வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையப் போகிறது.